திருக்கண்டேன் எனனூரும் செப்பினவரான மகதாக்வயர் என்று பெயருடைய பேயாழ்வார் அருளியிருக்கக்கூடிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 88, 89, 90 மற்றும் 91வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை நமக்கு உபதேசிப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான இளையவல்லி ஸ்ரீநிதி சுவாமி. ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளியிருந்தவரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான இளையவல்லி கற்குளம் பூவராகாச்சாரிய சுவாமியினுடைய திருப்பேரனார் இந்த சுவாமி. அருளிச் செயலில் வல்லவரான இந்த சுவாமி தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலிருந்து அத்தியாபக கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து 4 பாசுரங்களை நாமும் கேட்போம். வாரீர். हे गोपालक हे कृपा जनलिदे हे सिंधु कन्यापते हे कंसांतक हे गजेंद्र करुणा परिण हे माधवा हे रामानुज हे जगत्रय गुरो हे पुंडरीकाक्षमं हे गोपी जननाथ पालय परं जानामि न त्वं विना ईशानं जगतोस्य वेङ्कटपतेः विष्णोपदं प्रेयसीं तद्वक्षस्थल नित्यवासरसिकां तक्षान्ति संवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थं श्रियं वत्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम् श्रीमत्यै विष्णुचित्तर्यमनोनन्दन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्री नित्यमंगलम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே முதலாழ்வார்களாக அவதரித்தவர்கள் முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய பொய்கையாழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, 3 ஆழ்வார்களும் வரிசையாக ஐப்பசி மாசத்திலே திருவோண நட்சத்திரத்திலே திருவவதரித்தவர் பொய்கையாழ்வார். ஐப்பசி மாசத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார் பூதத்தாழ்வார். ஐப்பசி மாசத்திலே சதய நட்சத்திரத்திலே வந்து ஜகத்துதித்தார் பேயாழ்வார். இந்த 3 ஆழ்வார்கள், இந்த ஆழ்வார்களே குறிப்பா யாருன்னு சொன்னா சம்சாரிகளிலே ஒருத்தர், அதாவது நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். அதுல ஒரு 10 ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்தான் எம்பெருமான். மயர்வுன்னு சொன்னா அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை போக்கி மதிநலம்னு சொன்னால் பக்தி ரூபாபன்ன ஞானம், பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்தான். காரணம் என்னன்னா எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, ஒரு காரணமும் கிடையாது, காரணமற்ற கிருபையினாலே எம்பெருமான் பண்ணின காரியம் இது. அதனாலே எம்பெருமானிடத்திலே விசேஷ பக்தியோட எழுந்தருள் இருந்தார்கள் ஆழ்வார்கள். நம்ம போல கிடையாது. நாமெல்லாம் எப்படி இருக்கோம் என்னால் உண்டியே உடையே உகந்தோடுவி மண்டலம் என்று தெரிவிக்கிறாரே ஆழ்வார். அந்த கிரமத்தில எப்ப பார்த்தாலும் சதா சர்வ காலமும் எங்க சம்பாதிக்கலாம், எப்படி அனுபவத்தை பண்ணலாம், இதர விஷயங்களிலே என்ன நாம் பொதுபோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆழ்வார்கள் எம்பெருமான் திறத்திலே ஆழங்கால் பட்டிருந்தார்கள். அவருடைய கல்யாண குணங்களையே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதுல முதலாழ்வார்கள்னு சொல்லக்கூடிய 3 பேரும் சம்சாரிகள் எல்லாம் பார்த்துட்டோ இப்படி இருக்காளே வாழலாம், இவாளோட நமக்கு சங்கார்த்தமே வேண்டாம், என்ன ஓடி திரியும் யோகிகளாய் நாட்டு மானிடத்தோடு எனக்கரிது என்ன திரிந்தார்கள், சஞ்சரித்தார்கள், காட்டிலே கிராமைக்க ராத்திரர்களாய் இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு இடத்துல தங்கல, சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. எம்பெருமான் பார்த்தான், திருக்கோவலூர் எம்பெருமான், திருக்கோவலூர் ஆயனார் 3 பேரையும் ஒரு நாள் ஒன்றாக சேர்த்து நெருக்க வேண்டும் என்று நினைத்தான். திருக்கோவலூர்
திருக்கோளூர் சொல்லக்கூடிய திவ்ய தேச இடைகழி, அதாவது மிருகண்டு மகரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்தின் இடகழியிலே 3 பேரும் வரிசையாக வந்தார்கள். பொய்கையாழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, 3 பேரும் சேர்ந்து அவ்விடத்திலே அந்த இடைகழியிலே இருக்கும் காலத்திலே எம்பெருமான் நன்றாக நெருக்கினான். நெருக்கின காலத்துல ஒருத்தர் தான் வையந்தகழியான்னு பொய்கையாழ்வார் ஒரு விளக்கேத்தினார். பூதத்தாழ்வார் அன்பேதகழியான்னு ஒரு விளக்கேத்தினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பேயாழ்வார் பிராட்டியோட கூடின ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானை சேவித்தார். அக்காலத்திலே திருக்கண்டேன் என்று பாசுரம் பாடினார் என்று பார்க்கிறோம். இதுதான் இவர்கள் அருளி செய்த 3 திருவந்தாதிகள். பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தார். பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம். 3 திவ்ய பிரபந்தங்களும் ஒவ்வொன்றும் 100 பாசுரங்களை கொண்டது. இந்த எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவமானது உள்ள அடங்காமல் குணபரிவாகங்களாக அக்காலத்திலே அவதரித்தனா என்ன நாமும் பார்க்கிறோம். அதனால திருக்கோவலூர் எம்பெருமான் விஷயத்திலே மிகவும் விசேஷமான பிரீத்தி முதலாழ்வார்களுக்கு. இதை பத்தி திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். திருக்கோவலூர் எம்பெருமான் விஷயமாக அவதரித்த பதிகம் 2ஆம் பத்திலே 10ஆம் திருமொழி. இந்த 10ஆம் திருமொழியிலே 4வது பாசுரத்திலே ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவரிகட்காரமுதமானான் தன்னை என்ன தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதாவது ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர்கள், அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆரமுதமானான் தன்னை என்ன அபர்யாப்த அமிர்தம், அதாவது அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாத அனுபவமாக இருக்கிறான் எம்பெருமான். அந்த அபர்யாப்த அமிர்தமாக இருக்கக்கூடிய திருக்கோவலூர் எம்பெருமான் யாருக்கு அபர்யாப்த அமிர்தமாக இருக்கிறான் என்னால் இந்த முதலாழ்வார்கள் அவர்களைத்தான் திருமங்கையாழ்வார் ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர் என்று காட்டுகிறார் என்ன விசதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமணிகள் ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுகிறார். அது இந்த ஆங்கரம்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர் என்பதை எப்படி பிரித்துக் கொள்ள வேணும் என்னால் அடியவர்னு முதல்ல பிரிச்சுக்கணும். அன்பு கூறும் அடியவர் என்பது ஒருத்தரை காட்டும். அரும்பி கண்ணீர் சோர்ந்த அன்பு கூறும் அடியவர் அது ஒருத்தரை காட்டும். அடியவர் என்பது யாரை காட்டும்னா பேயாழ்வாரை காட்டும். அன்பு கூறும் அடியவர் என்பது பூதத்தாழ்வாரை காட்டும். அரும்பி கண்ணீர் சோர்ந்து அடியவராக இருக்கக்கூடியவர் அவர்தான் பொய்கையாழ்வார் என்ன நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய வியாக்கியானங்களிலே உரைகளிலே எடுத்து காட்டினார்கள். இப்படி அடியவர் என்ன எப்படி பேயாழ்வாரை சொல்ல முடியும் என்னால் திருக்கண்டேன்னு தொடங்கினார் பாசுரத்தை. தொடங்கி அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அவனுடைய அந்த திருமேனியை சேவித்தார். அதில் ஆழங்கால் பட்டார். ஆழங்கால் பட்டவர் இன்னே கழல் கண்டேன் என்ன 2வது பாசுரத்தின் தொடக்கத்திலேயே எம்பெருமானுடைய திருவடி தாமர்கள் அதற்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் பேயாழ்வார். அடியவன் அடியவன் சொன்னா எதிலே நோக்கு இருக்கணும்? அடியான் அடியான்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவடியிலே நோக்கை உடையவனாக இருக்க வேண்டும். அல்லாத அவயவங்கள் கிடக்க ஒரு ஸ்தனஞ்சரைய பிரஜையானது அது முளையிலே வாய் வைக்குமா போலே சேத்தனன் இழியும் துறை என்ன ரகசிய கிரந்தங்களிலே காட்டினார்களே. அந்த கிரமத்திலே எப்படி ஒரு குழந்தையானது தாயினுடைய பாலே அதற்கு நோக்காக இருக்கிறதோ அதே போல நாமெல்லாம் எம்பெருமானுக்கு குழந்தைகள் தானே. அடியவன் சொன்னா அவன் இழியக்கூடிய துறை எது என்னால் எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள். அந்த திருவடித்தாமர்களைத்தான் ஆதியிலேயும் பாடினார் 3ஆம் திருவந்தாதியில, அதாவது இன்னே கழல் கண்டேன்னு 2ஆம் பாசுரத்துல பாடினார். அதே போல 40வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுரம் ஈராக பாசுரங்களை எல்லாம் நாம் பார்ப்போமே. ஆனால் தாளால் சகடம் உதைத்து பகடுந்தி தன்னலங்கள் மாலையான் தாள் என்ன அந்த தாளையே தெரிவித்து அதற்கு மேலே முடிக்கும் காலத்திலேயும் பொது நின்ன பொன்னங்களே தொழுமின் என்ன இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அந்த பாசுரத்திலேயும் அவனுடைய திருவடித்தாமர்களை பற்றி தெரிவிக்கிறார் பேயாழ்வார். அதே போல அந்தத்திலேயும் குட்டத்து கோள் முதல துஞ்ச குடித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு என்ன அவனுடைய திருவடித்தாமர்களையே பாடி தலை கட்டினார்.
அதனால தொடக்கத்திலேயும் பாடினார், நடுவிலேயும் பாடினார், கடைசியிலேயும் பாடினார். அதனாலே அடியவர் என்பது யாரை காட்டும் என்னால் பேயாழ்வாரை காட்டும் தெரிவிக்கிறார்கள். அதற்கு மேலே அன்பு கூறும் அடியவராக இருக்கக்கூடியவர் பூதத்தாழ்வார். ஏன்னா அவருடைய 2ஆம் திருவந்தாதி தொடங்கற்சேவே அன்பே தகழியான்னு தொடங்கினார். முடிக்கற்சே எந்த நலவன்னால் யானுடைய அன்பு என்ன அன்பிலே தொடங்கி அன்பிலே முடித்தார். அதனாலே பூதத்தாழ்வாரை அன்பு கூறும் அடியவர்களுக்கு ஆரமுதமானான் தன்னை என்ன திருமங்கையாழ்வார் திருக்கோளூர் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும் பதிகத்திலே எடுத்து காட்டுகிறார். அதே போல அரும்பி கண்ணீர் சோர்ந்து இருக்கக்கூடிய அடியவர், அரும்பி கண்ணீர் சோர்ந்து இருக்கக்கூடியவர் யார் என்னால் அவர்தான் பொய்கையாழ்வார். அவரை எப்படி தெரிவிக்க முடியும் என்னால் அவர் முதல் திருவந்தாதியிலே பாசுரத்திலே பகுதே பலவகளும் போயின வென்று அஞ்சி அழுதேன் என்னெல்லாம் தெரிவித்திருக்கிறபடியினாலே அவரை அரும்பி கண்ணீர் சோர்ந்து அடியவர் என்று குறிப்பிடுகிறார் திருமங்கையாழ்வார். இப்பேற்பட்ட பெருமையோட கூடினவர்கள் முதலாழ்வார்கள் என்பதை ரசமாக அருளி செய்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி பாசுரத்திலே, அதுவும் திருக்கோவலூர் எம்பெருமான் அவனை மங்களாசாசனம் பண்ணும் பதிகத்திலே. அதுதான் முதலாழ்வார்களுக்கு உண்டான பெருமை என்பதற்காக முதற்கண் இந்த கோஷ்டியில விண்ணப்பித்த அந்த முதலாழ்வார்களுக்குள்ளே 3ஆவதாக இருக்கக்கூடியவர் தான் பேயாழ்வார். அவர் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை தான் நாம் இந்த உபன்யாச தொடரிலே அனுபவித்து வருகிறோம். இதுல கீழே பல பல மகனீயர்கள் உபன்யாசங்களை எல்லாம் நாம் கேட்டோம். 87ஆம் பாசுரம் பர்யந்தம் இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பெற்றோம். இன்றைய தினம் 88ஆம் பாசுரம் தொடங்கி 91வது பாசுரம் ஈராக நாம் அனுபவத்தை செய்யலாம். இந்த 4 பாசுரங்களை அடியேன் விண்ணப்பிக்க வேணும் என்ன ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் தெந்திருப்பேரை அரவிந்தலோச்சனன் சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனத்தை சிரசா வகித்து கொண்டு 2 வார்த்தைகள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். இவருக்கு ஏன் பேயாழ்வார் என்று திருநாமம் ஏற்பட்டது என்பதற்கு சுவாமி நம்பிள்ளை தம்முடைய உரையிலே ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தின்னு கொண்டாடப்படக்கூடியவர், அவருடைய வியாக்கியானமும் இருக்கு. அதே போல சுவாமி நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர், அவருடைய வியாக்கியானமும் இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு நமக்கு கிட்ட பெற்றிருக்கிறது. இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் 2 ஆழ்வார்கள் 2 விளக்கு ஏற்றினார்கள். வந்திருக்கக்கூடியவன் வெறும் பிரம்மச்சாரி நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை திருக்கண்டேன் என்று தொடங்கி அனுபவித்தார் பேயாழ்வார். அனுபவிக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் நன்னா சேவிச்சுட்டு ஒரு கிரமம் இல்லாமல் பேசினபடியினாலே இவருக்கு பேயாழ்வார் என்று திருநாமம் ஏற்பட்டது. இந்த 3ஆம் திருவந்தாதி ஒருவருக்கும் நிலமண்ணு என்ன வியாக்கியானத்தின் அவதாரிகை, அதாவது உரையின் தொடக்கத்திலே தெரிவிக்கிறார். யாருக்குமே அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் அடியேனுக்கு தெரிவிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. இருந்தாலும் ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனத்தையே சிரசா வகித்து 2 வார்த்தைகள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன். கீழே 87ஆம் பாசுரம், இந்த 87வது பாசுரம் கலந்து மணிமைக்கும் கண்ணா இன்னும் தொடங்கக்கூடிய பாசுரத்திலே எம்பெருமானுடைய சுவாபாவிகமான, அதாவது இயற்கையான வடிவழகு, அதற்கு மேலே அவனுடைய ஒப்பனை அழகு, அதாவது திருவாபரணங்கள், அதே போல திருமாலை என்ன, திருத்துழாய் மாலை என்ன, எல்லாவற்றையும் அணிந்து கொண்டிருக்கிறானே அந்த ஒப்பனை அழகு, அந்த அழகையெல்லாம் தெரிவித்தார், உபதேசம் பண்ணினார் பேயாழ்வார் 87வது பாசுரத்தில். சொல்லிட்டோ பண்ண வேண்டியது என்ன என்னால் சம்சாரிகளை பார்த்து உபதேசம் பண்ணுகிறார். 88வது பாசுரம் அவதரிக்கிறது. முதல்ல பாசுரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணலாம். அது நன் இது தீதென்னு ஐயப்படாதே மது நின்ன தந்துழாய் மார்வன் பொது நின்ன பொன்னங்கழலே தொழுமின் முழிவினைகள் முன்னங்கழலும் முடிந்து என்பது 88வது பாசுரம் இந்த 3ஆம் திருவந்தாதியிலே. அது நன் இது தீதென்னு ஐயப்படாதே. ஐயம்னு சொன்னால் சந்தேகம். உங்களுக்கெல்லாம் சந்தேகமே வேண்டாம்.
எது நல்லது எது கெட்டது என்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியமா சொல்றேன், எம்பெருமான் இருக்கானே அவன்தான் நன்மையை விளைவிக்கக்கூடியவன். மதுனின்ன தந்துழாய் மாறுவன். என்ன மது என்று சொன்னால் தேன், அந்த தேனானது நன்றாக பெருகுகிறது. தன் துழாய் என்று சொன்னால் குளிர்ந்த திருத்துழாய் மாலை, அந்த திருத்துழாய் மாலையை திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன்தான் சர்வசுவாமி, அவன்தான் எல்லாருக்கும் தலைவனா இருக்கான். அதனால இந்த ஆராய்ச்சியெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கிடையாதுன்னா, இதர விஷயங்கள், அதாவது எம்பெருமானை தவிர மற்ற சப்தாதி விஷயங்கள்னு தெரிவிப்பார்கள். சப்தாதி விஷயம்னு சொன்னா என்ன? சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள், இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றது? என்ன எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்கணும்னு கண்ணு ஆசைப்படுறது, எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று காதானது ஆசைப்படுகிறது, எதையெல்லாம் நுகரக்கூடாதோ அதையெல்லாம் நுகர வேண்டும் என்று மூக்கானது ஆசைப்படுகிறது, எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் ருசிக்க வேணும் என்ன நாக்கானது ஆசைப்படுகிறது, வாயானது ஆசைப்படுகிறது, எதையெல்லாம் தொடக்கூடாதோ ஸ்பரிசிக்க கூடாதோ அதையெல்லாம் தொட வேண்டும் இன்னும் இந்த துவக்கிந்திரியமானது ஆசைப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடியது தான் இதர விஷயங்கள். அது நல்லதா கெட்டதா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கட்டாயம் சொல்றேன், எல்லாம் தீமையைத்தான் விளைவிக்கும், எல்லாம் தீமை தான். அதை ஆராய்ச்சி பண்ணலாம் என்ன ஏற்படும்னா, ஓஹோ இதுதான் நல்லதோ, எம்பெருமான்ற விஷயம் அதுவே கெட்டதோ என்கிற சம்சயத்தை எல்லாம் சந்தேகத்தை எல்லாம் விளைவிக்கும். அதைத்தான் தெரிவிக்கிறார் பேயாழ்வார் இந்த பாசுரத்திலே. அது நன்னு இது தீது என்ன ஐயப்படாதே, சந்தேகம் கொள்ளாதே, மது நின்ன தந்துழாய் மாறுவன். என்ன திருத்துழாய் மாலை திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறானே எம்பெருமான், அவன்தான் சர்வசுவாமி, அவனையே பத்துங்கோ என்று தெரிவித்தார் பேயாள். உடனே சம்சாரிகள்லாம் கேட்டார், அறப்பெரியவன் சொல்றீரே, சர்வசுவாமி எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறான் என்ன தெரிவிக்கிறீரே ஆழ்வீர், நாங்களோ கேடு கெட்டவர்களா இருக்கோம், உண்டியே உடையே உகந்தோடும் என்ன இதர விஷயங்களிலேயே மண்டி திரிந்து கொண்டிருக்கிறோம், நம்மால அவனை பத்த முடியுமோ, நாம போய் அவனை அடைய முடியுமா என்ன சம்சாரிகள் கேட்க, அதற்கு மேலே சமாதானம் தெரிவிக்கிறார். பொது நின்ன பொன்னங்கழலே தொழுமின். என்ன அவன் எப்படி இருக்கான் அந்த எம்பெருமான், அவனுடைய திருவடித்தாமரைகள் எப்படிப்பட்டது, என்னால் பொது நின்னா என்று சொன்னால் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். யார் வேணா அவனை பத்தலாம், தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற வசிஷ்ட சண்டாக விபாகமர, வசிஷ்டன் தான் அவனை பத்தலாம், தாழ்ந்தவன் அவனை பத்தக்கூடாது என்கிற விபாகமெல்லாம் இருக்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறான் எம்பெருமான், அவனுடைய திருவடித்தாமரைகள் எல்லோராலும் பத்த தகுந்ததாக இருக்கிறது. அதைத்தான் பொது நின்ன பொன்னங்கழலே தொழுவின். கழல் கழல்னு சொன்னா அவனுடைய திருவடித்தாமரைகள், பொது நின்னா பொன்னங்கழல்னு சொன்னா பொன்னங்கழல், பொன்னு சொன்னா தங்கம். இடத்துல என்ன அர்த்தம்னா எல்லாரும் அதை விரும்புகிறார்கள், விரும்ப தகுந்ததாக இருக்கிறது அவனுடைய திருவடித்தாமரைகள் என்ன தெரிவித்தார் பாசுரத்திலே பேயாழ்வார். இந்த பாசுரத்திலே 3வது வரியில் இதற்கு ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார் சுவாமி நம்பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே உரையிலே. யார் சொன்ன அக்காலத்திலே எல்லாருக்கும் பொதுவா இருக்கான் எம்பெருமான் என்பதை அக்காலத்திலே விபீஷணாழ்வான் வெளியிட்டான். அல்ல விபீஷணாழ்வான் சொன்ன வார்த்தையை சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானும் தெரிவித்தான் என்பதை எடுத்து காட்டுகிறார் உரையிலே சுவாமி நம்பிள்ளை. விபீஷணாழ்வான் என்ன சொன்னான் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். சீதா பிராட்டிய அபகரித்து கொண்டு போனான் ராவணன். அவனுக்கு பலவாறாக உபதேசங்களை எல்லாம் பண்ணினான். ஒரு சர்க்கம் பூராவும் பிரதீயதாம் தாசரதாய மைத்திலீம். என்ன ராவணா, நீ பண்ணினது மிகவும் தவறு, எல்லாருக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டி, அதனால கொண்டு போய் ஒப்படைத்து விடு என்ன எத்தனையோ உபதேசங்கள்லாம் பண்ணினா விபீஷணாழ்வான் ராவணனை குறித்து. ஆனா எதுவும் அவன் மண்டையில ஏறவே இல்லை. நீ குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பினி, துவாம் துதிக்குல பாம்சனம், ராட்சச ஜாதியிலே பிறப்பதற்கு உனக்கு யோகியதையே கிடையாது, ஒழிந்து போ இன்னும் ஓட ஓட விரட்டினான் தம்பியான விபீஷணாழ்வானை ராவணன். பார்த்தான் நேரா ராமன் இருக்கக்கூடிய இடம் கடற்கரை, அந்த கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான் 4வரோட விபீஷணாழ்வான். அப்பொழுது அவன் தெரிவித்த வார்த்தை என்ன, வானர முதலிகள், அதாவது இந்த குரங்கு கூட்டம்
குரங்கு கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் சுக்ரீவன், அவர்களை எல்லாம் முன்னிட்டு கொண்டு தெரிவித்த வார்த்தை என்ன என்னால் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. என்ன சர்வலோக சரண்யன் என்று சொன்னால் எல்லாருக்கும் சரண்யன் தலைவனாக இருக்கிறான். லோகத்திலே உள்ள எல்லாரும் அவனை பத்துவதற்கு தகுதியோட யோக்கியத்தையோட கூடியிருக்கிறார்கள். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்ன அந்த குரங்கு கூட்டங்களை எல்லாம் முன்னிட்டு தெரிவித்தான் அக்காலத்திலே விபீஷன் ஆழ்வான். பொழுது பெரிய ஆலோசனை கூட்டம், இவனை சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கொள்ள கூடாதா என்ன ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. எல்லாரும் சொன்ன அக்காலத்தில் ஜாம்பவான் என்ன, அதே போல மைந்தன் என்ன, அங்கத பெருமாள் என்ன, சுக்ரீவன் என்ன, எல்லாரும் சேர்ந்து தெரிவித்த வார்த்தை என்ன என்னால் இவன் சத்ருவனுடைய கோஷ்டியிலிருந்து வந்திருக்கான். ராவணன் நமக்கு சத்ருவா இருக்கான், விரோதியா இருக்கான், அவனுடைய கோஷ்டியிலேருந்து வந்திருக்கான். வந்த நேரமும் சரி என்ன, வந்த தேசமும் சரி என்ன, எதுவுமே சரியில்லை. அதனாலே சேர்த்து கொள்ளக்கூடாது. எப்போ வந்திருக்கணும்? சீதையை தூக்கிண்டு போன உடனே வந்திருக்க வேணும். ஆனால் கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சு, இப்போதான் வந்திருக்கான். அதனால இவன் சேர்த்து கொள்ள தகுந்தவன் அன்னு என்ன எல்லாரும் தெரிவித்தார்கள். அப்பொழுது சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவரும் தெரிவித்த வார்த்தை என்ன, கீழே விபீஷணாழ்வான் சொன்னதை பார்ப்போமே. ஆனாலும் என்ன சொன்னான்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கான் எம்பெருமான், சர்வலோக சரண்யாயான்னு தெரிவித்தான். அதே போல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் இவர்களை பார்த்து, அதாவது சுக்ரீவ முதலிகள் உள்ளிட்டவர் அநேகம் பேர்கள் அவர்களை எல்லாம் பார்த்து தெரிவித்தது என்ன என்னால் அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தினா, ஏன் கலங்கரே சுக்ரீவா, யார் வந்தாலும் என்ன வெற்றி கொள்ள முடியாது, எல்லாரையும் என்னுடைய சுண்டு விரல் நுனியினாலே அழித்து விடுவேன் தெரிவித்து விட்டு நீ போய் கட்டாயம் ஆஷிண்டு வா என்ன சமாதானப்படுத்தினா. ஒருவாறாக சமாதானம் அடைந்தான் சுக்ரீவன். போய் விபீஷணாழ்வான் ஆஷிண்டு வரணும். அப்பொழுது சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தெரிவித்த வார்த்தை என்ன என்னால் விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவணஸ்வயம் ஆனயைனம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவணஸ்வயம் என்ன காலத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தெரிவித்தான். ஹரிஸ்ரேஷ்டனே, குரங்குகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவனே, தலையானவனே, நீ அங்க போய் பாரு, ஒருவேளை வந்திருக்கவன் விபீஷணாழ்வான் அன்னு, ஒருவேளை ராவணனே வந்திருக்கான் இன்னும் வைத்துக் கொள்வோம். வந்திருக்கான்னா அப்படியே திரும்பி வந்து விடாது. நாம் எல்லாம் என்ன தீர்மானம் பண்ணினோம்னா விபீஷணாழ்வானை சேர்த்துக்கொள்ளலான்னு தான் தீர்மானம் பண்ணினோம். ராவணனை சேர்த்துக்கொள்வதற்கு எந்த சர்ச்சையும் நம்ம பண்ணலை, எந்த டிஸ்கஷனையும் நடத்தலை. அதனால திரும்பி போயிட்டு மறுபடியும் ஒரு சர்ச்சையை பண்ணுவோம். ஆலோசனை கூட்டத்தில் உன்னை சேர்த்துக்கொள்வதா வேண்டாமா என்னெல்லாம் நினைக்காதே. ஒருவேளை வந்திருக்கவன் ராவணனாக இருப்பனேயானால் கட்டாயம் அழைத்து கொண்டு வா, அவன் வந்தா லங்கா சாம்ராஜ்யமே வாழ்ந்து போகும் என்கிற அபிப்பிராயத்தோட சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தெரிவித்தான் அக்காலத்தில். இதை சுவாமி நம்பிள்ளை பொது நின்ன பொன்னங்கழலே தொழுமின் என்கிற இடத்திலே எடுத்து காட்டுகிறார். எதனாலே தெரிவிக்கிறார்னா, இப்படி எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறான் அந்த எம்பெருமான், எல்லாராலும் பத்த தகுந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் பொது நின்ன பொன்னங்கழல் என்ன பேயாழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சம்சாரிகள்லாம் என்ன கேட்டான்னா, சந்தேகமே வேண்டாம், முதல் வரிகளை சொன்னார் அதுனன் இது தீதன்னு ஐயப்படாதே என்கிற சந்தேகமே வேண்டாம், எம்பெருமான் தான் அறப்பெரியவன், அதனால அவனை பட்டுனுங்கோ தெரிவித்த உடனே நாமெல்லாம் மிகவும் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம், நம்மால எப்படி அவனை பத்த முடியும் என்னால் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று தெரிவித்தார். சொன்ன உடனே சம்சாரிகள் பார்த்தா அவள்லாம் சொன்னா, அது சரி ஆழ்வீர், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கான், ஆனா எத்தனையோ பாப்பங்கள் எங்களிடத்துல இருக்கிறதே, கூடு பூரித்து வைத்திருக்கிறோமே பாபங்களை எல்லாம், மேருமந்தர மாத்ரோபி என்ன எல்லாம் பெரிய மலையை போல பாபங்களை எல்லாம் அனாதி காலமாக எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம். இந்த பாபங்கள் எல்லாம் அகல வேண்டாமா? அவைகளெல்லாம் விரோதியானா இருக்கு. விரோதி இருக்கிறச்ச எம்பெருமானை எப்படி பத்த முடியும் என்ன கேட்க, முழுவினகள் முன்னங்கழலும் முடிந்து, அதுவா சொல்றேன் கேளுங்கோ, நீங்க எம்பெருமான பத்தினோம், அதாவது பத்த வேண்டும் என்ன நினைப்பீர்களேயானாலே என்ன ஏற்படும் என்னால் அந்த பாபங்கள் எல்லாம் முடிந்து விடும், அழிந்து விடும், எங்க போறதுன்னே தெரியாது, எல்லாம் தொலைஞ்சு போயிடும் என்ன தெரிவிக்கிறார். இந்த 88ஆம் பாசுரத்தில் முழுவினகள் முன்னங்கழலும் முடிந்து என்ன 88வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆக இந்த பாசுரத்தில் தெரிவித்த அர்த்தம் என்ன என்னால் கீழே 87ஆம் பாசுரத்தில் எம்பெருமானுடைய இயற்கையான வடிவழகு, அதற்கு மேலே
ஒப்பனை அழகு அதை தெரிவிச்சுட்டு எம்பெருமான பத்துங்கோ என்ன சொன்னார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என தெரிவித்து அவன் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறான். அவனுடைய திருவடித்தாமரைகள் அது பொன்னங்கழலாக இருக்கிறது. அதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் அவனை பத்த வேணும் என்ன நினைப்பீர்களேயானால் அதெல்லாம் அழிந்துவிடும் என்று தெரிவித்து 88ஆம் பாசுரத்தை தலை கட்டுகிறார் பேயாள். சரி, உடனே இந்த சம்சாரிகள்லாம் கேட்டா, பத்தருதுன்னு சொன்னா எங்க போய் சேவிக்கலாம் சுவாமி என்று கேட்க, திருமலையிலே எழுந்தருளி இருக்கிறானே அந்த எம்பெருமான் என்ன திருமலையிலே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான், அந்த திருமலையிலே சென்று அவனை பத்தலாம் என்ன 89ஆம் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி பேயாழ்வார். அந்த 89ஆம் பாசுரத்தை இப்பொழுது நான் அனுபவிக்கலாம். முடிந்த பொழுதில் குறவாணர் ஏனம் படிந்துழுசால் பைந்தினகள் வித்தா தடிந்தெழுந்த வேங்கழ போய் விந்திரக்கும் வேங்கடமே மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு என்பது 89ஆம் பாசுரம் 3ஆம் திருவந்தாதியில். முடிந்த பொழுதில் குறவாணர், திருமலையில எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இந்த திருமலையில இருக்கக்கூடிய எல்லாமே உத்தேசியமாக இருக்கிறது. திருமலைன்னு சொன்னா திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துல வேங்கடத்துல எல்லாமே உத்தேசியமாக இருக்கிறது. யாரெல்லாம் இருக்கா, எப்படி இருக்கா, அதை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில் பேயாழ்வார். முடிந்த பொழுதில் குறவாணர் என்ன மிகவும் வயோவிருத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆயுசு முடியக்கூடிய தருவாயிலே இருக்கக்கூடிய குறவாணர்கள் என்று சொன்னால் கிழவர்கள், அந்த வேட்டையாடக்கூடிய கிழவர்கள் இருக்கிறார்கள். அவள்லாம் ரொம்ப வயசாயிடுத்து. அதனாலே அவர்களால் தாங்கள் பண்ணக்கூடிய குலத்தொழில் என்னன்னா வேட்டையாடுறது தான். இந்த வேட்டையாடுறது அதே போல நன்னா விவசாயம் பண்ணுறது, நிலங்களை எல்லாம் உழுவது, அது பூர்ணமாக அவர்களால் முடியல. அதனால அவள்லாம் என்ன பண்ணுறா, என்னால் ஏனம் படிந்துழுசால் பைந்தினகள் வித்தா. ஏனம்னு சொன்னால் எல்லாம் காட்டு பண்ணிகள் எல்லாம் தங்களுடைய செருக்கு மிகுந்த பலத்தோടെ கூடினது. அந்த செருக்காலே ஏனம் படிந்துழு ஷால் நிலங்களை எல்லாம் உழுது பைந்தினகள் வித்தா. அப்படி இருக்கக்கூடிய நிலங்களிலே அந்த விதைகளை எல்லாம் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த குறவாணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். இது பண்ணின பிற்பாடு என்ன ஏற்படுறது என்னால் அந்த நிலத்தினுடைய வளம், அதாவது இந்த திருவேங்கட மலை, அந்த மலையினுடைய வளப்பம் அது எப்படி இருக்குன்னா, தடிந்தெழுந்த வேங்கட போய் விந்திரக்கும் வேங்கடமே என்று சொன்னால், வேய்னு சொன்னால் மூங்கில். இந்த மூங்கில் எல்லாம் கிளையா இருக்கு. இந்த தானியங்கள் எல்லாம் விளைவதற்கு அவைகள் களையாக இருக்கிறபடினாலே அதையெல்லாம் பிடுங்கி எரிகிறார்கள் இந்த குறவாணர்கள். ஆனால் அதை பிடுங்கி எரிந்த அடுத்த க்ஷணத்திலேயே நிலத்தினுடைய வளத்தினாலே என்ன ஏற்படுறது என்னால் தடிந்தெழுந்த வேங்கழ போய் விந்திரக்கும் வேங்கடமே என்ன மறுநாளைக்குள்ள எல்லாம் ஆகாச அளவு அளாவி நிற்கிறது அந்த மூங்கில்கள் எல்லாம். இன்னும் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பேயாழ்வார். தடிந்தெழுந்த வேங்கழ போய் விந்திரக்கும் வேங்கடமே. அப்பேற்பட்ட வளத்தோடே கூடியிருக்கிறது திருமலை, திருவேங்கடமுடையானுடைய மலை. என்ன மேலெழுந்த வாரியார். ஆனா உள்ளுரை பொருள் என்ன, இடத்துல சுவாபதேசம் என்ன காட்டப்படுகிறது என்னால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். முடிந்த பொழுதில் குறவாணர் ஏனம் படிந்துழுசால் என்று சொன்னால் முடிந்த பொழுது, அதாவது ஏனமாக அக்காலத்திலே திருவவதாரம் பண்ணினான் எம்பெருமான் வராகமாக. அந்த வராக நாயனார் தெரிவித்ததுதான் வராக சரமஸ்லோகம் என்ன கொண்டாடப்படுகிறது. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானந்து காஷ்டபாஷாய சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி என்பது ஸ்ரீ வராக சரம ஸ்லோகம். இல்லை தெரிவிக்கப்பட்ட சுருக்கமான அர்த்தம் என்ன என்னால், ஒருத்தன் எல்லா தாத்துக்களும், அதாவது கப வாத பித்தம்னு சொல்லக்கூடிய தாத்துக்கள் எல்லாம் ஒரே சீராக இருக்கும் காலத்தில் எவன் ஒருத்தன் என்னை நினைக்கிறானோ, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறானோ, அவன் கடைசி காலத்தில் எப்படி இருப்பன் என்னால் கல்லை போலேயும் கட்டையை போலேயும் இருப்பன்.
அவனால எம்பெருமானெல்லாம் நினைக்க முடியாது. அந்த காலத்திலே நாம் அவனை நினைப்போம். ஆம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். என்ன, நாமே அவனுக்கு முக்கிய அளிப்போம், நாமே அவனை ஆசிட்டு போவோம். என்ன வராகநாயனார் தெரிவித்தான். ஆக எவன் ஒருத்தன் எம்பெருமானே உபாய உபேயம், அவனை அடைவதற்கு அவனே வழி, அவனுடைய திருவடித்தாமரைகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியம்தான் பரமபுருஷார்த்தம், அதுதான் உயர்ந்த பலன். என்ன, எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனைத்தான் இந்த பாசுரத்திலே முடிந்த பொழுதில் குறவாணர் என்ன தெரிவிக்கிறார் பேயாழ்வார் என்பதுதான் உள்ளுரை பொருள் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய வியாக்கியானங்களிலே எடுத்து காட்டினார்கள். அவர்களுக்கு மூங்கில் என்று சொல்லக்கூடிய கலை, அந்த கலையை பார்த்தோம் மூலியம் கீழே இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த குறவாணர்கள், அதாவது மேலெழுந்த வரியா பார்த்தோம்னா அந்த குறவாணர்கள் பன்னியினுடைய ஒரு சகாயத்தை கொண்டு உறுதுணையாக கொண்டு அவைகள் உழுத நிலங்களிலே அந்த விதைகளை எல்லாம் விதைக்கிறார்கள். அதற்கு மேலே வெட்டப்பட்ட மூங்கிலானது நன்றாக ஆகாசமளவும் வளர்கிறது. என்ன, கீழே மேலெழுந்த வாரியான அர்த்தம் அந்யாபதேசத்தை பார்த்தோம். இப்பொழுதோ இந்த உள்ளுரை பொருளை எதை காட்டுறதுன்னா, இவ்விடத்துல அங்க என்ன பார்த்தோம்னா பன்னியினுடைய சகாயம்னு பார்த்தோம். அதே போல வராகநாயனார் அவன் பண்ணின உபதேசம், உபதேசத்தை கேட்டு சித்தோபாய நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய இந்த குறவாணர்கள், அதாவது சரமபர்வ நிஷ்டை படைத்த இந்த அதிகாரிகள், அவர்களெல்லாம் அவர்களுடைய கலைன்னு சொன்னா என்ன, என்னால் சொப்ரவிருத்தின்னு சொல்லக்கூடியது, அதாவது எம்பெருமானுடைய ரட்சணத்திலே தாங்கள் ஒதுங்காமல் முன்னால இருந்தார்கள். ஆனா வராக பெருமானுடைய அந்த உபதேசத்தை கேட்டு இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்னால், எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் அவர்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அதைத்தான் தடிந்தெழுந்த வேங்கட போய் விந்திரக்கும் வேங்கடமே என்ன, பரமபதத்தளவும் போய் பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் நித்தியசூரிகளுக்கும் மங்களாசாசனம் பண்ணும்படியாக வளர்கிறது. என்ன உள்ளுரை பொருளாக எடுத்து காட்டுகிறார். தடிந்தெழுந்த வேங்கட போய் விந்திரக்கும் வேங்கடமே, என்ன வேங்கடத்திலே இப்படி எல்லாமே உத்தேசமாக இருக்கிறது என்று காட்டுகிறார் பேயாழ்வார் இந்த பாசுரத்திலே. விந்திரக்கும் வேங்கடமே மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு. என்ன, முன்னொரு காலத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் புல்லாங்குழலை எடுத்து வேணுகானம் பண்ணினான். வேணுகானம் பண்ணின எம்பெருமான் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்னால், இப்பொழுது அவன்தான் திருமலையிலே திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்கிறான். என்ன தெரிவிக்கிறார், திருவேங்கடத்தில் திருவேங்கடமுடையான் இருக்கானே அவன்தான் முன்னொரு காலத்தில் கண்ணபிரானாக திருவதாரம் பண்ணினான். புல்லாங்குழல் எடுத்து ஊதினான். மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு. என்ன, புல்லாங்குழல் எடுத்து ஊதினானோ இல்லையோ, அந்த காலத்தில் என்ன ஏற்பட்டது என்னால் எல்லாம் மாறுபாட்டை அடைந்தார். இதை தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டர் பெரிய பெருமாள் விஷயமாக தம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே உத்தர சதகத்திலே. சைலோக்னிஷ்ச ஜலாம் பபூவ முனயோ மூடாம் பபூர் ஜடாஹ பிராக்யாமாசுரகாஹ சகோபமமிருதாமாசுர் மகாஷீவசாஹ கோவ்யாக்ராஸ் சஹஜாம் பபூரபரே த்வன்யாம் பபூவு பிரபோ த்வம் தேஷ்வன்யிதமாம் பபூவித பவேத் வேணுக்வணோன்மாதனே என்பது உத்தர சதகத்திலே 74வது ஸ்லோகம். ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது என்னால், பெரிய பெருமாளே காலத்தில் நீதான் கண்ணனாக வந்து பிறந்தாய். பிறந்த காலத்தில் புல்லாங்குழலை எடுத்து வாயில வைத்து நன்னா ஊதினாய். ஊதின காலத்தில் என்ன ஏற்பட்டது? சைலம் என்று சொன்னால் மலை, அக்னின்னு சொன்னால் நெருப்பு. அந்த அக்னி என்ன, அதே போல மலை என்ன, நெருப்பு என்ன, மலை என்ன, எல்லாம் ஜலாம் பபூவா என்ன, எல்லாம் அப்படியே நீர்பண்டமாக உருகி போயிடுது. ஜலாம்பபூவ முனையோ மூடாம்பபூர் ஜடாக என்ன, சிறந்த ஞானத்தோட கூடின அறிவாளிகளாக இருக்கக்கூடிய முனிகள் அவர்களெல்லாம் அறிவற்றவர்களாக ஜட பதார்த்தத்தை போலே ஆனார்கள். அதற்கு மேலே பிராக்யாமா சுரகாக என்று சொல்லக்கூடிய அறிவில்லாத மரங்கள் என்ன, அதே போல இடைச்சிகள் என்ன, அவர்களெல்லாம் அவைகளெல்லாம் நல்ல ஞானத்தை பெற்றன. எப்பொழுது ஏற்பட்டதுன்னா எம்பெருமான காலத்தில் புல்லாங்குழல் எடுத்து ஊதினானே அந்த காலத்தில் இதெல்லாம் ஏற்பட்டது, எல்லாம் மாறுபாட்டை அடைந்தது. அதற்கு மேலே பிராக்யாமாசுரகாக சகோபம் அமிர்தாமாசுர் மகாஷீவசாகா என்ன, ஆசி விஷம்னு சொல்லக்கூடிய விஷத்தை கக்கக்கூடிய பாம்புகள்,
கண்ணால பார்த்தாலே விஷத்தை கக்குமா. அப்படி இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் அமிர்த தாரை, அமிர்தத்தை அக்காலத்திலே நன்றாக கக்கத் தொடங்கினா என்று தெரிவித்து, கோவ்யாக்ரா சகஜாம் பபூவர பரே, என்ன கோன்னு சொல்லக்கூடிய பசுக்கள் என்ன, அதே போல வியாக்ரம்னு சொல்லக்கூடிய புலிகள் என்ன, அவைகளெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லாம் சகஜமா பழகிட்டு கூட பிறந்தவைகள் போல அவைகளெல்லாம் அக்காலத்திலே பழகினா. என்ன இப்படி எல்லாமே மாறுபாட்டை அடைந்தனா என்று தெரிவிக்கிறார். ஆக மலை என்ன, அதே போல நெருப்பு என்ன, அதெல்லாம் நீர்பண்டமா உருகி போச்சு. அதற்கு மேலே நல்ல ஞானத்தோட கூடின முனிகள், அந்த முனிகள் எல்லாம் ஜட பதார்த்தத்தை போலே ஆனார்கள். அதற்கு மேலே இடைச்சிகள் என்ன, மரங்கள் என்ன, அவைகளுக்கெல்லாம் ஞானம் கிடையாது, ஆனா சிறந்த ஞானத்தோட கூடினவர்களாக ஆயினார்கள். அதற்கு மேலே ஆசி விஷம்னு சொல்லக்கூடிய விஷத்தை கக்கக்கூடிய பாம்பு அது அமிர்ததாரையை பெருக தொடங்கித்து. அதற்கு மேலே பசுக்கள் என்ன, புலிகள் என்ன, அவைகளெல்லாம் ஏகரீதியாக கலந்து பரிமாறினா, சகஜமா பரிமாறித்து பல சொல்லி என் எம்பெருமானே நீயே ஸ்வரூப மாறுபாட்டை அடைந்தாய் என்ன தெரிவிக்கிறார் பராசர பட்டர் அந்த ஸ்லோகத்திலே. தொந்தேஸ்வன்யதபம் பபூவித பவேத் வேணுக்வனோன் மாதனே, இந்த காலத்திலே வேணுகானம் பண்ணினாயே, புல்லாங்குழலை எடுத்து ஊதினாயே, ஊதின காலத்தில் உனக்கே மாறுபாடுன்னா அடைந்தது என்ன. பெரிய பெருமாள் விஷயத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் உத்தர சதகத்தில். அதைத்தான் பேயாழ்வார் இவ்விடத்தில் திருவேங்கடமுடையான் விஷயத்தில் எடுத்து காட்டுகிறார். ஒரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு என காலத்தில் வேணுகானம் பண்ணினான். மரங்கள் நின்று மதுதாரகள் வாயும், மலர்கள் வீழும், மலர் கொம்புகள் தாழும், இறங்கும் கும்பும் திருமால் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவசையும் குணமே என்ன ஒரு பதிகம். நாவலம்பிரிய தீவுன்னு சொல்லக்கூடிய 3ஆம் பத்தில 6ஆம் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழியில பதிகம் பூராவும் சேத்தனங்கள் என்று சொன்னால் ஞானத்தோடு கூடினவைகள் எல்லாம் அச்சேதனங்களாக ஆயின. அதை தானே கீழே பார்த்தோம். அதே போல அச்சேதனங்கள் எல்லாம் சேத்தனங்களாக மாறினா என்று சொன்னால் ஞானம் இல்லாத பதார்த்தங்கள் எல்லாம் ஞானத்தோட கூடினதாக ஆயினா என்று ஒரு பதிகம் பூராவும் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அதையெல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டு தான் பேயாழ்வார் இவ்விடத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு என்ன அவனுடைய மலை. அவன் இப்பொழுது எங்கே சேவை சாதிக்கிறான்? கிருஷ்ணாவதார காலத்திலே புல்லாங்குழலை எடுத்து ஊதினானே, அவனை இப்ப எங்கே சேவிக்கலாம் என்னால் திருமலையிலே சேவிக்கலாம் என்ன தெரிவித்து 89ஆம் பாசுரத்தை தலை கட்டுகிறார் சுவாமி பேயாழ்வார். உடனே இந்த மூங்கிலெல்லாம் ஆகாசம் பர்யந்தம் நன்னா ஓங்கி வளர்ந்தது என்ன சொன்ன உடனே திருவிக்கிரம அப்பதான் அது ஞாபகத்துக்கு வந்து கொடுத்து பேயாழ்வாருக்கு. எல்லாம் வளர்ந்ததுன்னு சொன்னாரோ இல்லையோ, எம்பெருமான் வாமனனாக அவதரித்து திருவிக்கிரம அப்பதானத்தை பண்ணினான். திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்தானே, அந்த சரித்திரத்தை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அது மாத்திரமன்னு இந்த 89ஆம் பாசுரத்தில் என்ன சொன்னார்னா, முடிந்த பொழுதில் குறவாணர் என்று சொன்னால் அந்த ஆயுசு முடியும் தருவாயில இருக்கக்கூடிய குறவாணர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்றா என்னால் ஏனம் படிந்தூசால் பைந்தர்கள் வித்தா இன்னும் பண்டிகளுடைய சகாயத்தை கொண்டு நிலங்களை எல்லாம் அவைகள் உழுதபடியினாலே அதில் விதைகளை எல்லாம் விதைக்கிறார்கள். தடிந்தெழுந்த வேங்கழ போய் என்ன வெட்டப்பட்ட மூங்கில்கள் அவைகளெல்லாம் ஆகாச பரியந்தம் வளருது என்ன. கீழே அந்யாபதேசம் மேலெழுந்த வாரி அர்த்தம் பார்த்தோம். சுவாபதேசத்திலே சரம பருவ நிஷ்டை படைத்த அதிகாரிகள் அவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணார்னு சொன்னாரோ இல்லையோ, அவளுடைய பாரிப்பே இவ்வளவு இருக்குன்னா எம்பெருமானுடைய பாரிப்பு எவ்வளவு இருக்கும். அதைத்தான் அடுத்த 90வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் என்ன காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இந்த 90வது பாசுரத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க பெறலாம். சிலம்பும் செரிகழலும் சென்னிசைப்பா விண்ணாறு அலம்பிய சேவடி போய் அண்டம் புலம்பிய தோளின் திசையும் சூழ இடம் போதாதென்குலோ வந்துழாய் மால் அளந்தமன் என்பது 90வது பாசுரம். சுருக்கமாக இருக்கக்கூடியது சிலம்பும் செரிகழலும் சென்னிசைப்பா. இன்னும் அக்காலத்தில் திருவேங்கடமுடையான் அவன் தான் திருவிக்கிரம அபதானத்தை பண்ணினான். அதாவது திருவிக்கிரமனாக லோகங்களை எல்லாம் வளர்ந்த காலத்தில் அவனுடைய திருவடித்தாமர்களில் இருக்கக்கூடிய சிலம்புன்னு சொன்னால் நூப்புறம் கொலுசு, கொலுசு என்ன. அதே போல செரிகழல் சொன்னால் நன்றாக நெருங்கி இருக்கக்கூடிய ஸ்னிக்தமாக இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய வீரத்தண்டைகள். இந்த வீரத்தண்டைகள் என்ன எல்லாம் நன்றாக சப்தத்தை ஏற்படுத்தின, அதாவது நன்னா ஒலித்தது. சிலம்பும் செரிகழலும் சென்று இசைப்பா விண்ணாறு அலம்பிய சேவடி போய் என்ன உன்னுடைய திருவடித்தாமர்கள் அது எது பரியந்தம் போச்சுன்னா
அண்ட வித்தி இருக்கே, அண்ட சுவர், அது பரியந்தான் அவனுடைய திருவடித்தாமலர்களானது சென்றது. அப்பொழுதோ பிரம்மா அவர் பண்ணின காரியம் என்ன என்னால் தர்ம தேவதையே தீர்த்தமாக மாறினா. பெருமானுடைய திருவடி வந்திருக்குன்னு சொன்னா சர்வஸ்மாத்பரன், அவனுடைய திருவடித்தாமர்களை விலக்க வேண்டாமோ, அர்க்கியபாத்திய ஆசமனியங்கள் சமர்ப்பிக்க வேண்டாமோ? அதனால என்ன பண்ணினார்னா தீர்த்தத்தை எடுத்த, அதைத்தான் விண்ணாறு அலம்பிய சேவடி போய் ஆகாச கங்கையில இருக்கக்கூடிய தீர்த்தம், அதாவது ஆகாச கங்கையாக பெருகித்து அந்த தீர்த்தம் அந்த தர்ம தேவதையை தீர்த்தமாக மாறினாள். அந்த தீர்த்தத்தை எடுத்து நன்றாக எம்பெருமானுடைய திருவடித்தாமர்களை விளக்கினார். அந்த தீர்த்தத்தை அலம்பிய சேவடி போய் என்ன தீர்த்தத்தை ருத்ரன் தலையிலே தெளித்தார். அக்காலத்தில் அவனும் பல ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த தீர்த்தத்தை தலையிலே தாங்கிக் கொண்டான். இன்னாறு அலம்பிய சேவடி போய், இந்த சேவடியானது போய் அண்டம் புலம்பிய தோள் என் திசையும் சூழா, என்ன என் திசையும் எல்லா திசைகளிலேயும் உன்னுடைய திருத்தோள்கள், அந்த திருத்தோள்களுடைய அழகை எல்லாரும் கொண்டாடினார்கள். என்ன அழகு, என்ன அழகு, இன்னும் தேவதைகள் என்ன, மனுஷர்கள் என்ன எல்லாரும் அக்காலத்திலே ஸ்துதித்தார்கள், ஏத்தினார்கள். அலம்பிய சேவடி போய் அண்டம் புலம்பிய தோள் என் திசையும் சூழ இடம் போதாதென்கொளோ வந்துழாய் மாலளந்தமன் வந்துழாய் என்று சொன்னால் திருத்துழாய் மால், திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமால், அவன் மால் அளந்த மண். அவன் காலத்தில் இந்த மண்ணையெல்லாம் அளந்தானே, அதுக்கு எங்கேயாவது இடம் போரித்தார் என்னால் இடம் போறவே இல்லை. பெருமானுடைய திருவடித்தாமர்களுக்கு இந்த பூமியானது இடம் போரித்தானா ஒன்றும் போறவே இல்லை. அளக்கிறதுன்னு சொன்ன என்ன பண்ணணும் என்னால் முதல்ல அளப்பதற்கு நிறைய இடம் இருக்கணும். அந்த இடம் ஏற்பட்ட பிற்பாடு பெரிய திருவடியை கொண்டு அளக்க வேணும். ஆனா எம்பெருமான் அளந்த காலத்தில் இடம் அது போந்ததோ என்று சொன்னால் போறவே இல்லை என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே பேயாழ்வார். வந்துழாய் மாலளந்தமன் அண்டம் புலம்பியதோடு எந்த செய்யும் சூழ இடம் போதாது என்கொளோ, என்கொலோன்னு சொன்னா அது எங்கேயாவது போந்ததானா ஒரு நாளும் போறவே இல்லை, அது சின்னதாத்தான் இருந்தது என்று தெரிவித்து 90வது பாசுரத்தை தலை கட்டுகிறார் பேயாழ். இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்ட அர்த்தம் என்ன என்னால் எம்பெருமான் அக்காலத்தில் திரைவிக்கிரம அப்பதானத்தை பண்ணினானே, அந்த தீரச் செயல், அபதானம் அபதானம்னு சொன்னா ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா ஹீராயிக் ஃபீட் என்ன தெரிவிப்பார்கள். அந்த தீரச் செயலை கொண்டாடுகிறார். இதுக்கு காரணம் என்னன்னா கீழே மூங்கில் ஆகாச பரியந்தம் வளர்ந்ததுன்னு சொன்னாரோ இல்லையோ, அதனாலே அந்த திரைவிக்கிரம அப்பதானம் ஞாபகத்துக்கு வந்தது. இது ஒரு காரணம். மற்றொன்னும் கீழே ரக்ஷகனுடைய பாரிப்பை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது ரக்ஷகன் சொன்னா எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய எம்பெருமான். கீழே 89ஆம் பாசுரத்தில் ரக்ஷத்தினுடைய பாரிப்பு, அதாவது இவாள்லாம் எப்படி இருக்கான்னா எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் பரமபக்தளவும் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். கீழே அவர்களுடைய பாரிப்பை சொன்னாரோ இல்லையோ, அதனாலே இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய பாரிப்பை தெரிவித்து தலை கட்டுகிறார். தெரிவித்து அதற்கு மேலே அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான் என்னால் அடியார்கள் இட்ட வழக்காக இருக்கிறான். எம்பெருமான் இட்ட வழக்காக இருப்பது மாத்திரம் கிடையாது, அவர்கள் கைப்பட்ட திரவியம், அந்த திரவியத்திலே மிகுந்த ஆசை எம்பெருமானுக்கு. அதற்கு மேலே அவர்கள் கட்டவும் அடிக்கவும் ஆம்படியாக தன்னை அமைத்துக் கொடுக்கிறான் என்பதை 91வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மண்ணுண்டும் பேச்சு முலையுண்டு மாத்தாதாய் வெண்ண விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கண்ணி கயித்தினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான் வைத்தினோடாத்தா மகன் என்பது 91வது பாசுரம். மண்ணுண்டும் பேச்சு முளையுண்டும் சொன்னால் அக்காலத்தில் எம்பெருமான் மண்ணையெல்லாம் உண்டா, அதாவது அந்த லோகத்தை எல்லாம் உண்டான் வயிற்றில் வைத்து ரட்சித்தான். அதைத்தான் மண்ணுண்டும் பேச்சு முளையுண்டும். அதற்கு மேலே பூத்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர பெண், கம்சனாலே ஏவப்பட்டவள், அவள் தாய் வேஷம் அணிந்து கொண்டு வந்தாள். கண்ணபிரானுக்கே விஷம் தீட்டிய பால், அந்த பாலை கொடுக்க வேணும், வேற யாருக்காவது கொடுத்தா ஆபத்து தெரிஞ்சு போயிடும், கண்ணனை கொல்ல முடியாது, அதனால கண்ணனுக்கே கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்து கொடுத்தாள். இவனோ நன்றாக அதை பருகினான். ஸ்தன்யம் தத் விஷசம் மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜகத்குரோஹோ, என்ன நன்னா முக்குறிஞ்சி முளையுனாயே என்று சொல்றாரோ இல்லையோ ஆழ்வார், பெரிய ஆழ்வார், நம்முடைய பெரிய ஆழ்வார் திருமொழியில பிரகாரம் நன்னா இழுத்து இழுத்து உறிஞ்சி உறிஞ்சி குடித்தான், உயிரும் சேர்ந்து வந்தது. அந்த சரித்திரத்தை தான் பேச்சு முலையுண்டும் என்ன இப்படி மண்ணை உண்டா, அதே போல பூதனை கொண்டு வந்த பாலை பருகினா அதுல எல்லாம் எம்பெருமானுக்கு திருப்தி பிறக்கல.
எதனாலே திருப்தி பறக்கல? ஏன்னால் அதெல்லாம் ஆசிரிதர்கள், எம்பெருமானை பற்றின அடியார்கள், அவர்கள் கைப்பட்ட திரவியம் அண்ணுனா அந்த திரவியம் கிடையாது. அதனால அவனுக்கு திருப்தி ஏற்படல. வெண்ணையை விழுங்க வேண்டும் என்று நினைத்தான். வெண்ணைன்னு சொன்னா அது ஆசிரிதர் கரஸ்பர்ஷம் பட்ட திரவியமா இருக்கு, அதை சாப்பிடணும்னு நினைத்தான். அதுக்காக தான் கண்ணனாகவே பிறந்தான். பிறந்து மதுரையிலிருந்து புறப்பட்டு திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்தான் என்பதை தெரிவிக்கிறார். வெண்ண விழுங்கா பேச்சு முளையுண்டு மாத்தாதாய் வெண்ண விழுங்கா திருப்தி பிறவாமல் வெண்ணையை நன்றாக களவு கண்டான். திருவாயர்பாடியிலே எத்தனையோ கிரகங்கள், அந்த கிரகங்களிலே போய் நன்றாக வெண்ணையெல்லாம் திருடி புஜித்தான் கண்ணன் எம்பெருமா. ஒரு நாள் தன்னுடைய கிரகத்திலேயே திருடினான், கையும் களவுமாக அகப்பட்டான். அப்பொழுதுதான் தாயாரான யசோதை பிராட்டி அவள் வந்து சேர்ந்தாள். அன்னையினிடத்துல அதிமாத்திரமான பிராவண்யம் கண்ணன் எம்பெருமானுக்கு. அதை திருடி சாட்டுன்னு இருக்கானே அதை கையும் களவுமா பிடிச்சுட்டான். இனி இந்த பையலை விடக்கூடாது என்று நினைத்தாள். வெண்ண விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி. இந்த கோபம் ஏற்பட்டது அக்காலத்தில். கோபத்துக்கு காரணம் என்னன்னா, ஐயோ இப்படி இந்த குழந்தை எல்லாத்தையும் ஷார்ட் கொடுத்தோம்னா அதுக்கு ஜெரிக்குமா ஜெரிக்காதா, அதெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகுமா தெரியலையே என்கிற ஒரு பயம், பயத்தினாலே கோபம் ஏற்பட்டது. இவனும் கண்ணபிரான் என்ன பண்ணினான்னா அக்காலத்திலே பயத்தோட பார்த்தான் யசோதை பிராட்டி. எங்கேயாவது தாயார் நம்ம கட்டிடுவளோ அடிச்சுடுவளோன்ற பயம். எதை வச்சுட்டு இருக்கா கையில்? என்ன தாயெடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோடி என்ன திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இதெல்லாம் வியாக்கியானத்திலே, அதாவது இந்த பாசுரத்தின் உரையிலே சுவாமி நம்பிள்ளை எடுத்து காட்டுகிறார் தம்முடைய 3ஆம் திருவந்தாதி வியாக்கியானத்தில். ஆக தாயெடுத்த சிறுகோல் எதுன்னா அது வைக்கோல். வைக்கோலை வச்சு எங்கேயாவது அடிச்சா அடி விழுமோ? அதெல்லாம் விழவே விழாது. அதுவும் அதான் தாயார் வச்சுட்டு இருக்கான். தாயார் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா எங்கேயாவது தாயார் அடிப்போளோ? ஏன் தாயார் அடிக்க மாட்டாளா? என்ன அவளே சொல்லியிருக்காளே. அவளுடைய பாசுரம் என்னன்னா, நொந்திட மோதவும் கில்லே நுங்கள் தம் ஆனிரையெல்லாம் உந்தமடிகள் முனிவர் உன்னனானின் கையில் கோடால் நொந்திட மோதவும் கில்லே நுங்கள் தம் ஆனிரையெல்லாம் அவளுடைய பாசுரமாக தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் மற்றொரு பாசுரத்தில். உன்னுடைய தகப்பனார் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபம் ஏற்படும், அதனால பிள்ளாய் ரொம்ப நேரம் வெளில நிற்காதே, சாயங்காலம் ஆயிடுத்து வந்துடு. என்ன நொந்திட மோதவும் கில்லே, எனக்கு உன்னை அடிக்கலான்னா எனக்கு சக்தியே இல்லைன்னா என்ன தாயாரான யசோதை பிராட்டி தெரிவிக்கிறாள். கையில் வைக்கோலை வச்சுருக்கா, பட்டாலும் அடிலாம் ஒன்றும் உழவே விழாது. ஆனாலும் கூட இந்த விபாகமே தெரியாமல் அக்காலத்திலே நின்னான், பயத்தோடே பார்த்தான். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் என்று மற்றொரு பாசுரத்தில் பெருமாள் திருமொழிகளே குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். இப்படி எல்லா ஆழ்வார்களும் இந்த சரித்திரத்திலே மிகவும் ஈடுபட்டார்கள் என்று சுவாமி நம்பிள்ளை இந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்து இந்த வியாக்கியானத்திலே, அதாவது உரையிலே எடுத்து காட்டுகிறார். நொண்ண விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கண்ணி கயித்தினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான். என்ன ஆய்ச்சி, அதாவது தாயாரான யசோதை பிராட்டி அவள் கண்ணி கயித்தை எடுத்தாள். ஏற்கனவே நடக்க போறதெல்லாம் கண்ணபிரானுக்கு தெரியும். இப்படி தாயார் நம்ம கையுங்களவுமா பிடிப்பா, கயிறு எடுத்து கட்டணும்னு நினைப்பாள்னு தெரியும். அதனால துண்டு துண்டா எல்லா கயிறையும் நறுக்கி போட்டிருக்கான் முன்னாடியே கண்ணன் எம்பெருமான். அதையெல்லாம் எடுத்தா அந்த கண்ணி கயிறாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து நன்றாக முடிச்சு போட்டா தாயாரான யசோதை பிராட்டி ஒரு கையினாலே கண்ணபிரான நன்னா பிடிச்சிட்டு இருக்கா. இல்லைன்னா காத்தின் கடியனாய் ஓடி அகம்புக்கு இன்னும் காத்த காட்டிலும் வேகமா ஓடி போயிடுவான் கண்ணன் எம்பெருமான். எல்லாத்தையும் நன்னா முடிச்சு போட்டான். விசாரித்தார் வியாக்கியாதா உரையாசிரியர், இங்கேயாவது இந்த கயித்தை கொண்டு அவனை கட்ட முடியுமோ? ஏற்கனவே எல்லாம் துண்டு துண்டா நறுக்கி போட்டிருக்கான், அதெல்லாம் முடிச்சு போட்டு அவனை கட்ட முடியுமோ என்று சொன்னால் உண்மையிலேயே கைத்தினாலே கட்டவில்லை, அதைத்தான் தான் கட்டுண்டிருந்தான், கட்டும்படியாக தன்னை அமைத்து கொடுத்தான். அவளுடைய பிரேமமானது தாமமாக மாறித்து. பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பவந்தா என்று தெரிவிக்கிறார் கூரத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே. பிரேமம்னு சொன்னா இவனிடத்துல உண்டான பிரீத்தி, அந்த பிரீத்தி தான் தாமம்னு சொன்னா கயிறாக மாறித்து. காலத்திலே வார்த்தையும் சொன்னா துருதுருக்க பயலே, சுட்டித்தனம் பண்ணும் பயலே, முடிதா அவிட்டுன்னு போ சொன்னான். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன்னை கட்டும்படியாக அமைத்து கொடுத்தான் என்று தெரிவிக்கிறார். கண்ணி கயிற்றினால் கட்டா தான் கட்டுண்டிருந்தான் என்ன, தான் கட்டுண்டிருந்தான். அக்காலத்திலே கண்ணன் எம்பெருமான் வயிற்றினோடாத்தா மகன் என்ன, வயிற்றினோட ஆத்தாத மகன். எவ்வளவு வெண்ணையை புஜித்தாலும் இவனுக்கு பசி தீரவே இல்லை. சின்ன குழந்தையா இருக்கானோ இல்லையோ, சின்ன குழந்தைன்னு சொன்னா அதுக்கெல்லாம் பசி. வைத்தினோட ஆத்தா மகன் சொன்னால் இதை புள்ள உறங்காவில்லி தாசர் என்று சொல்லக்கூடிய சுவாமி அவர் கேட்டுட்டோ என்ன தெரிவித்தார் அக்காலத்தில். என்னால்
இவனுடைய வயித்தை அறுத்த வண்ணானுக்கு இடம் ஆட்டானோ என்ன இந்த ஏழை கேட்டு அக்காலத்திலே தெரிவிப்பதாக எடுத்து காட்டுகிறார் உரையாசிரியர் தம்முடைய வியாக்கியானத்தில். அதாவது என்ன சொல்றார், என்ன அபிப்பிராயம்னு சொன்னா, எவ்வளோ வஸ்து விட்டாலும் நிறையவே இல்லை. நாம் எல்லாமே என்ன சொல்றோம், ரொம்ப நிறைய சாட்டார்னு சொன்னா அது என்ன வயிறா வண்ணான் ஷாலான்னு சொல்றோம். அதைத்தான் வயித்தை வண்ணானுக்கு அறுத்து இடமாட்டானோ சொன்னால், வண்ணானுடைய ஷால்னு சொன்னா அதில் எவ்வளோ துணி இட்டாலும் அது நிறையவே நிறையாது. அது வண்ணான்னு சொன்னால் இந்த துணிகளை எல்லாம் நன்னா துவைத்து கொடுக்கக்கூடியவன். அவன் ஒரு பெரிய ஷால்னு சொன்னா ஒரு பாத்திரம்னு வைத்துக் கொள்வது ஷாலை வச்சுட்டு இருக்கான். அதில் எவ்வளோ துணி போட்டாலும் போட்டுட்டே இருக்கலாம், நிறையவே நிறையாது. அதை போல இவனுடைய வயிறு எப்படி இருக்குன்னா, வைத்தியனோடு ஆத்தாத மகனாக இருக்கிறான் கண்ணன் எம்பெருமா. எவ்வளோ வெண்ணையை புஜித்தாலும் உலகம் உண்ட பெறுவானோ இல்லையோ, அதனால அவனுக்கு எங்கேயாவது அதெல்லாம் எவ்வளவு போட்டாலும் நிரப்ப முடியுமோ, ஒரு நாள் நிரப்பவே முடியாது என்பதை தெரிவித்து தலை கட்டுகிறார். ஆக 4 பாசுரங்களை இன்றைய தினம் இந்த உபன்யாசத்திலே நாம் அனுபவிக்க பெற்றோம். 88, 89, 90, 91. இல்லை 88வது பாசுரம் அதுனன் இது தீதென்னு தொடங்கக்கூடிய பாசுரத்தில் என்ன தெரிவித்தார் என்னால், கீழே 87வது பாசுரத்தில் எம்பெருமானே சுவாபாவிகமான இயற்கையான அழகோட கூடியிருக்கான். அதனால சந்தேகமே வேண்டாம், அவன்தான் பத்த தகுந்தவன், எல்லோராலும் பத்த தகுந்தவனாக இருக்கிறான். அவனுடைய திருவடித்தாமர்கள் எல்லாருக்கும் பொது நின்ன பொன்னங்கழலாக இருக்கிறது. அவனுடைய திருவடித்தாமர்களை பத்தினீர்களேயானால் பத்த வேணும் என்ன நினைத்தீர்களேயானால் விரோதிகளாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடும் என்று தெரிவித்து, அதற்கு மேலே 89ஆம் பாசுரம் முடிந்த பொழுதில் குறவானர் என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இப்பொழுது எங்க அவனை சேவிக்கலாம் என்னால், திருமலையிலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் எழுந்தருளி இருக்கிறான். விடத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உத்தேசியமாக இருக்கிறது. விடத்தில் இருக்கக்கூடிய குறவாணர்கள் கிழவர்கள் அவர்கள் தங்களுடைய குலத்தொழிலை பண்ணியினுடைய சகாயத்தை கொண்டு செய்கிறார்கள். களையாக இருக்கக்கூடிய மூங்கில்கள், அந்த மூங்கில்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நிலத்தினுடைய வளத்தாலே ஆகாச அவகாசம் அடங்களும் நன்றாக வளர்கிறது. அப்படி இருக்கக்கூடிய திருமலையை சென்று பத்துங்கோள் என்று தெரிவித்தார். அந்த எம்பெருமானை அவ்விடத்திலே சென்று சேவியுங்கோள் என்று தெரிவித்து, அதற்கு மேலே அந்த எம்பெருமான் மூங்கில சொன்ன உடனே வாமனாவதார விற்த்தாந்தம் திரைவிக்ரம அவதானத்தை பண்ணினானே அது ஞாபகத்துக்கு வர, அந்த திரைவிக்ரம அப்பதான விற்த்தாந்தத்தை 90வது பாசுரத்திலே தெரிவித்தார். சிலம்பும் செரிகாலும் சென்னி சைப்ப விண்ணாறு அலம்பிய சேவடி போய் என்று தெரிவித்து, கடைசியில அந்த எம்பெருமான் தான் ஆசிரித பாரதந்திரியத்தோட கூடியிருக்கான். தாயார் கட்டவும் அடிக்கவுமாம்படி தன்னை அமைத்து கொண்டு நின்னான். அவனுக்கு வெண்ணெய் நடத்தில அதிமாத்திரமான பிரீத்தி. அந்த வெண்ணையை திருடி தின்னா யசோதையானவள் கட்டினாள், கையும் களவுமாக அகப்பட்டான், அவனை நன்றாக கட்டினார் என்கிற ஆசிரித பாரதந்திரியத்தை தெரிவித்து தலை கட்டுகிறார். 91வது பாசுரத்தை யதாவகாசம் யதாவதி இந்த கோஷ்டியில விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்ற, அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரிய உபய வேதாந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய திருப்பேரை அரவிந்தலோசனன் சுவாமியினுடைய திருவடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி குத்தங்குறைகளை ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் இளையவல்லி ஸ்ரீநிதி ஸ்ரீராமானுஜ தாசன்.